Hi viewers, welcome to Flavour Studio. இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சுலபமாக நம்ம வீடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு Flavour Studio. இன்றைக்கி நம்ம இந்த சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் அளவில் இஞ்சி எடுத்துக்கலாம். 2 நல்ல பெரிய லெமன் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட லெமன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் லைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா பழுத்த லெமன் 2 எடுத்துருக்கேன். அதுக்கு 2.5 இன்ச் அந்த அளவில் இஞ்சி எடுத்தால் சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா ஒரு குடிக்கும்போது அந்த காரமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட இஞ்சி நீங்கள் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நல்லா அரைச்சி எடுத்த இஞ்சியை இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா இஞ்சி சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த இஞ்சி சாரை ஒரு சின்ன மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் நீங்கள் தனியாக வச்சுருங்க. ஏன்னா இஞ்சி சாரிலேருந்து ஒரு வித சுண்ணாம்பு மாதிரி கீழே போய் படியும், அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை கூட நீங்கள் இதை சாறு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எலுமிச்சைகளை வெட்டி சாறு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் நீங்கள் ரெடி பண்ணி 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், கெட்டு போகாது. நான் இன்றைக்கி கம்மியான அளவில் தான் ரெடி பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக லெமனும் இஞ்சியும் நீங்கள் சாறு எடுத்து ஒரே அடியாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஜார்லேயோ இல்லை வாட்டர் பாட்டில்ஸ்லேயோ ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலுமிச்சை சாறு எடுத்தாச்சு. இதை நான் ஒரு கப்பில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். கரெக்டாக எலுமிச்சை சாறு எனக்கு பார்த்திங்கன்னா 3/4 கப் வந்தது. இப்போது ஒரு சின்ன சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1லேருந்து 1.25 கப் அளவு சுகர் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சர்க்கரை அறவே வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் இதில் உப்பு சேர்த்து உபயோகப்படுத்திக்க முடியும். அறவே சர்க்கரை சேர்க்காமல் உப்பு சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம். இல்லை இனிப்பு அதிகம் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணிக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்து ஜஸ்ட்டு நம்ம சுகரை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு சர்க்கரை பாகா வரணும் அப்படின்லாம் இல்லை, நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த சுகர் மெல்ட் ஆயிடுச்சுன்னா போதுமானது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி போட்டு ஆற விட்டுடலாம். இப்போது 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச இஞ்சி சாரை பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வெள்ளையாக இந்த மாதிரி அடியில் தங்கியிருக்கும். இதை நம்ம கீழே ஊற்றிடலாம். ஒரு சிலர் 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி கப்பில் மாற்றி வச்சு கூட ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியே ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வச்சிட்டிங்கன்னாவே அதில் இருக்கிற எல்லா சுண்ணாமும் வெளியில் வந்துடும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஸ்டில் உங்களுக்கு யோசனையாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தடவை இந்த மாதிரி ஒரு கப்பில் மாற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு சுண்ணாம்பை பிரிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்ச சர்க்கரைப்பாகு ஓரளவுக்கு ஆறிடுச்சு, வெதுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுண்ணாம்புலேருந்து பிரித்து எடுத்த இஞ்சி சாரை நம்ம சர்க்கரைப்பாகில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சர்க்கரைப்பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸில் நம்ம இதை கலந்துக்க போகிறோம். அது வரைக்கும் லெமன் ஜூஸை ஃப்ரிட்ஜிலேயே நீங்கள் வச்சுருக்கலாம். இப்போது சர்க்கரைப்பாகு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு ஜக்கில் சேர்த்துடலாம். ஜக்கில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச எலுமிச்சை சாறையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் சப்ஜா விதைகளோ அல்லது சியா சீடோ ஊற வச்சும் சேர்த்துக்கலாம். ஐஸ் கியூப் போட்டு அல்லது ஐஸ் கியூப் போடாமல் கூட நீங்கள் பரிமாறலாம், நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி ரெக்வஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.